ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆஞ்சநேயர், மாருதி, வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், வானர தூதன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர். வைணவ தலங்களில் தனி சன்னதியில், சில இடங்களில் தனி கோவில்களிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குவார். பெருமாளின் சிறிய திருவடி என போற்றப்படும் அனுமன் ராமரின் பெருமைகளை கூறும் இராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியில் நாயகனாக விளங்குபவர். ராம சேவைக்காக கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்து தற்பொழுது வரை இந்த பூமியிலேயே விடாமல் ராமநாமம் ஜபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகின்றார். ராமநாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர் அனுமன். தீவிர ராம பக்தரான அனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதால் இந்த கலியுகத்திலும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து வருகிறார்கள். எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அனுமன் தானாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாக்கு. பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இது. ராமநாமம் உச்சரிப்பவர்களை அனுமன் ஓடி வந்து காப்பார். அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை. மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளையே அனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம். பொதுவாக டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களிலேயே அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. பலம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல் ஆகியவற்றிற்கு அடையாளமாக விளங்குபவர் அனுமன். அவரை மூல நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அமாவாசை தினங்களிலும் வழிபடுவது நன்மை தரும். அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை எந்த முறையில் வழிபட்டால் அவரின் அருளும் அவரது தரிசனமும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனுமன் ஜெயந்தி தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்பட்டாலும் வட மாநிலங்களில் சித்திரை மாத பௌர்ணமியிலும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சித்திரையில் துவங்கி வைகாசி வரையிலான 41 நாட்களும் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி, அதாவது மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. டிசம்பர் 30ஆம் தேதியன்று காலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி காலை 5:03 வரை அமாவாசை திதி உள்ளது. பொதுவாக அமாவாசை விரத நாள் என்றாலும் இந்த நாளில் அனுமனை வழிபடுவது மிகவும் நல்லது. அவரது மந்திரங்களை பாராயணம் செய்வதும் ராமநாமம் உச்சரிப்பதும் அனுமனின் அருளை பெற்றுத்தரும். அனுமன் ஜெயந்தி அன்று கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். இவற்றிற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? திரவியம், மஞ்சள், மாவு ஆகிய பொடி வகைகள் தரித்திரங்களை போக்கும். பழ வகைகள் வம்ச அபிவிருத்தி. பழச்சாறு அபிஷேகம் பகை நீங்கும். சந்தனம் மங்களகரமான வாழ்க்கை. வடைமாலை நினைத்த காரியங்கள் நடக்கும். தயிர் சாதம். அன்னதானம் செய்தால் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும். வஸ்திரம் தோஷங்கள் விலகி புண்ணிய பலன் தரும். கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும். மலர் மாலை ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். வெண்ணெய் துன்பங்கள் நோய்கள் தீரும். வெற்றிலை மாலை 2 வெற்றிலை சீவலுடன் சேர்த்து கட்டி வெற்றிலை மாலை சாத்த வேண்டும். வெற்றிலை மட்டுமே ஒரு பாக்கு வைத்தோ மாலை கட்டக்கூடாது. 11, 21, 51, 108 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை வைத்து கட்டி மாலை சாற்றினால் திருமணம் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான புத்தி கிடைக்கும். சகல காரிய வெற்றிகளும் கிடைக்கும். தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். அனுமன் ஜெயந்தி அன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. இது அனுமனின் விஸ்வரூப தரிசனம் என கருதப்படுகிறது. அனுமனின் ஒவ்வொரு திருமுகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்குகிறது. ஹயக்ரீவர் கல்வி சீராக்கும். நரசிம்மர் எதிரிகள் நீங்குவர். கூர்மா
கவலைகள் நோய்கள் தீரும். கருடாழ்வார் சர்வரோக நிவர்த்தி ஆஞ்சநேயர் சர்வ மங்கள ஸ்வரூபம், அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று ஓம் பவன நந்தனாய நமக என்ற ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை 1,00,000 முறை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளும் தரிசனமும் கிடைக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். இதை தொடர்ந்து சொல்லி வருவதால் ராம நாமத்தை சொல்லி வருவதாகும். அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய